ஓம் நம சிவாய. வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் கடகராசியை சேர்ந்த பெண்களின் குணம், அவர்களுடைய வாழ்க்கை, திருமணத்திற்கு முன்பு அவங்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், திருமணத்துக்கு பிறகு கடகராசி பெண்களோட வாழ்க்கை எப்படி இருக்கும், இதெல்லாம் தான் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் உங்களுக்கு வந்து சேரும். சரிங்களா? கடக ராசியை சேர்ந்த பெண்கள் எப்படி இருப்பாங்கன்றதை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். கடக ராசியோட அதிபதி சந்திரன். சந்திரன் எப்படி இருக்கும் பார்க்க? ரொம்பவே மனதை கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மையோடவும், ரொம்ப மென்மையாகவும் அழகாகவும் குளிர்ச்சியோடவும் இருக்கும் இல்லையா? அதே போல தான் கடகராசி பெண்களும் மனதளவில் ரொம்ப மென்மையோடவும், தாய்மை பண்பு ரொம்ப அதிகமாகவும், மற்றவங்கள ஈஸியாக கவர்ந்து இழுக்கக்கூடிய தன்மையோடவும், இனிமையான பேச்சையும் கொண்டவங்களாக இருப்பாங்க. இவங்க வந்துட்டு தன்னோட பாதுகாப்பில் அதிகமாக கவனம் செலுத்துவாங்க. திருமணத்திற்கு முன்பும் சரி, பிற்பகுதியிலையும் சரி, எந்த ஒரு இடத்துலையும் எந்த ஒரு விஷயத்துலையும் வந்துட்டு ரொம்பவே அவங்களுடைய பாதுகாப்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எங்கேயாவது போகணும் வெளியிடத்துக்குனா கூட தனியாக போக பயப்படுவாங்க. சரிங்களா? திருமணத்துக்கு முன்னாடி பெற்றோரோ இல்லாட்டி அண்ணா தங்கை யாரோ ஒருத்தர் கூட நம்ம போகணும், நம்ம வந்துட்டு தனியாக போகக்கூடாது அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. திருமணத்துக்கு பிறகும் அப்படி தான். கணவன் இல்லாட்டி குழந்தைங்க யாராவது ஒருத்தர் கூட துணைக்கு வந்தால் நல்லா இருக்குமே அப்படின்னு சொல்லி யோசிப்பாங்க. தனியாக எந்த ஒரு இடத்துக்கும் போகிறதுக்கு ரொம்ப பயப்படுவாங்க. அந்த மாதிரி குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். மற்றும் இவங்க வந்துட்டு தன்னோட குடும்பம், தன்னோட ஊர், தன்னோட உறவு அப்படின்னு சொல்லி ரொம்ப அதில் வந்துட்டு ஈடுபாடோடு இருப்பாங்க. சரிங்களா? யார் எப்படி போனால் என்ன, எனக்கு என்ன கவலை, நான் நல்லா இருந்தால் போதும் அப்படின்னு நினைக்காம, தன்னோட குடும்பத்தை சார்ந்த எல்லாரும் நல்லா இருக்கணும், சொந்தக்காரங்க, தன்னோட ஊரில் இருக்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி இவங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்களை எல்லாருக்கும் நல்ல விஷயங்களை வந்துட்டு ஸ்ப்ரெட் பண்ணுவாங்க. பாசிட்டிவிட்டியை ஸ்ப்ரெட் பண்ணக்கூடிய ஒரு நல்ல குணம் இவங்கக்கிட்ட இருக்கும். ஓகேங்களா? இவங்க வந்துட்டு மோஸ்ட் ஆஃப் வெளியிடங்களுக்கு போகிறது, மற்றவங்கள பார்க்குறது, பேசுறது, பழகிறது, இதுக்கெல்லாம் கொஞ்சம் தயக்கத்தோடவே இருப்பாங்க. புது புது மனுஷங்களை பார்க்குறதுக்கும், அவங்கக்கிட்ட போய் பேசுகிறதுக்கும் கொஞ்சம் தயக்கத்தோடு இருப்பாங்க. வெளி இடங்களுக்கும் அந்தளவுக்கு போயிட்டு வர்றதுக்கெலாம் விருப்பம் இருக்காது. இவங்களுக்கு வந்துட்டு எப்போவும் இவங்களோட குடும்பத்தோடவே டைம் ஸ்பெண்ட் பண்ணணும், அவங்கள நல்லா பார்த்துக்கணும், அவங்கள கவனிக்கணும் அப்படின்ற எண்ணம் தான் இருக்கும். திருமணத்துக்கு முன்னாடியுமே சரி, சிலர் வந்து திருமணத்துக்கு பிறகு மாறுவாங்க. நார்மலாக பீப்புள் எல்லாமே இருக்க பெண்கள் வந்து முன்னாடி வந்து சந்தோஷமாக ஃப்ரெண்ட்ஸ், ஃபேமிலி எல்லோரும் அவுட்டிங் போகிறது அப்படி இப்படி இருப்பாங்க. ஆனால் திருமணத்துக்கு பிறகு வந்துட்டு குடும்பத்தை பார்க்கணும் அப்படி அந்த மைண்ட் செட்லேயே போயிடுவாங்க. ஆனால் இந்த கடகராசியை சேர்ந்த பெண்கள் வந்து திருமணத்துக்கு முன்னாடியும் இப்படி தான் இருப்பாங்க, பிற்பகுதியிலையும் இப்படி தான் இருப்பாங்க. திருமணத்துக்கு முன்னாடி எப்படி இருப்பாங்கன்னு பார்த்திங்கன்னா, எங்கேயும் அவ்வளோவா போக மாட்டாங்க. அப்படியே போனாலும் அப்பா வரணும், அம்மா வரணும், அவங்க கூட போகணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விருப்பப்படுவாங்க. எங்கே போனாலும் துணைக்கு யாராவது ஒருத்தர் இருக்கணும். அப்படி இல்லைன்னா இவங்க வந்து போகவே வேண்டாம் அப்படின்ற மைண்ட் செட்லேயே அப்படியே விட்டுருவாங்க. திருமணத்துக்கு பிறகும் அப்படி தான். வெளியே போகிறோன்னா நம்ம எல்லாரும் சேர்ந்து மொத்தமாக போயிட்டு வரணும், எங்கே போனாலும் தனியாக போகணும், நமக்குன்னு ஒரு செல்ஃப் டைம் இருக்கணும், மீ டைம் இருக்கணும் அப்படின்னு யோசிக்க மாட்டாங்க. மொத்தமாக குடும்பமாக ஒன்றா சந்தோஷமாக இருக்கலாமே அப்படின்னு தான் யோசிப்பாங்க. ஆனால் இந்த பெண்கள் வந்துட்டு ஒருத்தரை நம்பிட்டாங்கன்னா அவங்களுக்காக எதை வேணாலும் விட்டு கொடுப்பாங்க, எதை வேணாலும் செய்கிறதுக்கு தயங்க மாட்டாங்க. அவங்க வந்துட்டு அந்த அளவுக்கு அந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ரொம்பவே டீப்பாக இருப்பாங்க. இந்த கடகராசியை சேர்ந்த பெண்கள் வந்துட்டு அதிகமாக குடும்பத்தின் மீது கவனமும் பாசமும் கொண்டவங்களாக இருப்பாங்க. எல்லாருமே குடும்பத்து மேலே வந்து பாசத்தோடு இருப்பாங்க தான். இவங்க வந்து எக்ஸ்ட்ராவே வந்து ரொம்ப கேரிங்காகவும் பாசமாகவும் இருப்பாங்க. மனசுக்குள்ளே அப்பப்போ ஏதாவது ஒரு நெகட்டிவ் தாட் வந்துகிட்டே இருக்கும். ஏதாச்சும் ஆயிருமோ, நம்ம வந்துட்டு இங்கேயே இருக்கணும், நம்ம இவங்களை விட்டு போனால் ஏதாவது ஆயிருமோ, அந்த நேரத்தில் யார் பார்த்துப்பா அப்படின்ற அந்த மனசுக்குள்ளே வந்துட்டு ஒரு எண்ணம் வந்துகிட்டே இருக்கிறதுனாலேயே இவங்க வெளியிடத்துக்கு எங்கேயும் போக விரும்ப மாட்டாங்க. தன்னோட குடும்பத்தோட பாதுகாப்புக்கு அவங்க வந்துட்டு தன்னோட தற்காப்புக்கு யோசிக்கிறத விட குடும்பத்தோட பாதுகாப்புக்கு அதிகமாக யோசிப்பாங்க. பெரும்பாலும் கடகராசி சேர்ந்த பெண்கள் வந்துட்டு ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கிறதுக்கு தான் விரும்புவாங்க. வீட்டில் இருந்து எல்லாரையும் பார்த்துக்கணும், வேலைக்கு போகணும் அப்படின்ற தாட்டையும் தாண்டி வீட்டில் இருக்க எல்லாரையும் நல்லா கவனிச்சுக்கணும், அவங்களுக்காக எல்லாமே நம்ம செய்யணும் அப்படின்னு ஒரு அந்த தாய்மை உணர்வோடவே இருப்பாங்க.
திருமணத்துக்கு முன்புமே வந்துட்டு தன்னோட பெற்றோர்கள விட்டு வெளியே எங்கேயும் போய் தங்கக்கூடாது. இவங்களுக்கு வந்து வெளியிடத்துல நல்ல ஒரு வேலை வாய்ப்பு கிடைச்சாலுமே, ஒரு சிலர் வந்துட்டு இந்த விட்டுடுவாங்க. விட்டுட்டு வீட்லயே இருக்கணும். பக்கத்துலயே ஏதாவது கம்மி சேலரிக்கு வேலை கிடைச்சா கூட பரவாயில்ல. நம்ம வீட்ல இருக்கணும். அப்பா, அம்மா, அக்கா, அண்ணா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். இவங்க கூட நம்ம இருக்கணும். நம்ம வந்து வெளியிடத்துக்கு போகக்கூடாது. இவங்களோட நம்ம வாழ்க்கைய வாழ்க்கையில வர நேரத்த ஸ்பெண்ட் பண்ணணும் அப்படின்னு தான் ரொம்ப விரும்புவாங்க. அதே தான் திருமணத்துக்கு பிறகும் தன்னோட கணவனையும், குழந்தைங்களையும் நல்லபடியா பார்த்துக்கணும். காசு, பணம் எப்போ வேணாலும் வரும். ஆனா வந்துட்டு அவங்கள நான் என்னால முடியும்போது தானே பார்த்துக்க முடியும். என்னால முடியாத காலத்துல எப்படி நான் அவங்கள பார்த்துக்க முடியும்? அதனால நேரம் இருக்கும்போது நான் அவங்கள நல்லா பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லி, அந்த மைண்ட் செட்ல ரொம்பவே அழகா வந்துட்டு ஃபேமிலியில இருக்க எல்லாரையும் பார்த்துப்பாங்க. எல்லார்கிட்டயும் வந்துட்டு முடிஞ்ச வரைக்கும் அனுசரணையா நடந்துப்பாங்க. இவங்களுக்கு வந்துட்டு மனசுக்குள்ள ஒண்ணு வச்சுக்கிட்டு வெளிய ஒண்ணு பேசுறது, அந்த மாதிரி எப்பவுமே வந்து இருக்கவே இருக்காது. இது வந்துட்டு ஒரு நல்ல விஷயம்னும் சொல்லலாம். அதே சமயம் இது வந்து பல சந்தர்ப்பங்கள்ல இவங்களுக்கு கெட்ட பேர் எடுத்து குடுத்துரும். ஓகேங்களா? எல்லா இடத்துலயும் நம்ம ஓப்பனா பேசணும்னா, நம்மள வந்துட்டு கோமாளின்னு நெனச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. "இது என்ன லூசு" அப்படின்னு சொல்லி ஈஸியா சொல்லி விட்டு போயிட்டே இருப்பாங்க. நம்ம உண்மையா இருக்கணும் தான். ஆனா, யார்கிட்ட உண்மையா இருக்கணும் அப்படின்றதையும் தெரிஞ்சு வச்சுக்கிட்டா ரொம்ப நல்லது. வெளிப்படையா பேசுறதே வந்துட்டு நமக்கு பிரச்சனையா வருதுன்னா, கண்டிப்பா அந்த இடத்துல வந்து நம்ம பேசாம இருந்துடுறது நல்லது. பொய் சொல்ல விருப்பம் இல்லைன்னா, நம்ம பேசாம அத கடந்து போறது ரொம்பவே நல்லது. கடக ராசியை சேர்ந்த பெண்கள் வந்துட்டு தன்னோட குடும்பத்தையும் தாண்டி அவங்க வாழ்க்கையில் வர ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அன்பு, பாசம் எல்லாத்தையும் அள்ளி கொடுப்பாங்க. அள்ளி கொடுத்து ஏமாறுறதே ஒரு வேலையாக வச்சுட்ருப்பாங்க. ஒரு தேர்ட் பர்சன் நம்ம வாழ்க்கையில் வந்து ஒரு தேர்ட் பர்சனாக இருந்தால் கூட யாராச்சும் எதுக்காச்சும் நம்மக்கிட்ட உதவின்னு வந்து நிற்கிறாங்கன்னா அதை வந்துட்டு தவிர்க்க மாட்டாங்க. அவங்களால முடிஞ்ச உதவியே செய்வாங்க. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் உதவி செய்கிற குணம் இவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். அனிமல்ஸ் இருக்கு இல்லையா? அதெல்லாம் வந்து அதிகமா விரும்புவாங்க. ரொம்ப கருணை உள்ளத்தோட இருப்பாங்க. யாருன்னே தெரியாதவங்க வந்துட்டு ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னா கூட, நம்ம கண் முன்னாடி அவங்க யாருன்னு தெரியல. ஆனா வந்துட்டு ஒரு கஷ்டத்துல இருக்காங்கன்னா, அவங்களுக்கு தேடி போய் இவங்க உதவி பண்ணுவாங்க. நம்ம ஆனா இந்த காலகட்டத்துல யாரும் அப்படி இருக்க மாட்டாங்க. கண்டுக்கிட்டு என்ன ஒரு விஷயம் நடக்குதுன்னா கண்டுக்காம போயிட்டே இருப்பாங்க. ஆனா இவங்க அப்படி இல்ல. அத எப்படியாவது நம்ம வந்துட்டு சரி பண்ணணும். நம்மளால முடிஞ்ச உதவி அவங்களுக்கு செய்யணும் அப்படின்னு சொல்லி ரொம்பவே விரும்புவாங்க. அவங்களால முடிஞ்ச உதவிய எல்லாருக்குமே செய்வாங்க. சரிங்களா? எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம செய்வாங்க. அதுதான் மெயின். கடக ராசியை சேர்ந்த பெண்கள் வந்துட்டு தன்னோட வாழ்க்கையில ரொம்ப அதிகமாக விரும்பக்கூடிய 2 மனிதர்கள் யாருன்னு பார்த்தீங்கன்னா, 1 அவங்களோட தந்தை, 2 வந்து அவங்களோட கணவன். அவங்களோட அம்மா, அக்கா, தம்பி, அண்ணன் இந்த மாரி எல்லா உறவுகளையும் நேசிப்பாங்க. ரொம்ப அதிகமாவே நேசிப்பாங்க. அவங்க அதுக்காக அம்மாவ பிடிக்காதா? என்ன இது? அப்படின்னு சொல்லிலாம் யோசிக்கக்கூடாது. எல்லார் மேலேயுமே அன்பு, பாசம் எல்லாம் வச்சுட்ருப்பாங்க. ஆனா, அதிக அளவுல வந்துட்டு அன்பு, பாசம் வந்துட்டு திருமணத்துக்கு முன்னாடி அப்பா கிட்ட இருக்கும். திருமணத்துக்கு பிறகு தன்னோட கணவன்கிட்ட இருக்கும். சரிங்களா? கடகராசியை சேர்ந்த பெண்கள் வந்துட்டு சமையல் விஷயங்களில் அதிகமாக ஈடுபாடோடு இருப்பாங்க. புது புது விஷயங்கள் கற்றுக்கிறதுலையும் சரி, புது புது விஷயங்களை செய்கிறதுலையும் சரி, உங்களுக்கு அவ்வளோ ஒரு சந்தோஷம் கிடச்சிட்டே இருக்கும். தன்னோட குடும்பத்துக்காக செய்கிறோம், தன்னோட குடும்பத்தில் இருக்க எல்லாரும் வந்துட்டு சந்தோஷமாக இருக்கணும், நல்லா ஹெல்த்தியாக இருக்கணும், அதுக்காக நம்ம இதெல்லாம் செய்யலாம் அப்படின்னு சொல்லி புது புது விஷயங்கள், ரொம்ப ஆரோக்கியமான உணவுகள் இதெல்லாமே செய்வாங்க. கடகராசியை சேர்ந்த பெண்களுக்கு வந்துட்டு கூட்டு குடும்பம் அது வந்து ரொம்பவே பிடிக்கும். தனி குடும்பமாக இருக்கிறத விட கூட்டு குடும்பமாக அம்மா, அப்பா, பாட்டி, தாத்தா, கொழுந்தன், மச்சினன் இப்படியெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரி எல்லா உறவுகளோடவும் இருக்கிறது தான் ரொம்ப ஆசைப்படுவாங்க. இது இவங்களோட ஒரு மிகப்பெரிய பேராசைன்னே சொல்லலாம். இது வந்துட்டு சின்ன வயசுலேருந்தே அந்த ஒரு ஆசையோடவே இருப்பாங்க. நம்ம வந்துட்டு அழகா ஒரு பெரிய ஃபேமிலியோட வாழணும், சந்தோஷமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி ரொம்ப விரும்பக்கூடியவங்க. அதுக்காக அந்த ஃபேமிலி ஒண்ணா இருக்கணும். இந்த மாதிரி ஒரு வாழ்க்கை அவங்களுக்கு அமைஞ்சிருச்சுன்னா, அந்த ஃபேமிலிய வந்துட்டு பிரிஞ்சு போகக்கூடாது, ஒண்ணா இருக்கணுன்றதுக்காக இவங்களால முடிஞ்ச எல்லா எஃபர்ட்டையும் போடுவாங்க. எல்லாரையும் ஒரே மாதிரி நேசிச்சு, எல்லார்கிட்டயும் ஒரே மாதிரி அன்பு கொண்டவங்களா இருப்பாங்க. ஓகேங்களா? இப்போ கடகராசி பெண்களை பற்றி இந்த வீடியோவில் பார்த்தாச்சு. அடுத்த வீடியோவில் கடகராசியை சேர்ந்த ஆண்களை பற்றி பார்க்கலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். உங்களோட கடகராசி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ண சொல்லுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். ஸ்ரீராம ஜெயம். ஜெய் ஸ்ரீராம் ஆஞ்சநேயா. நன்றி, வணக்கம்.